Dear teachers, welcome to JS and English Learning. We are with the Unit 8 of PGTRB, Approaches to Literature, and we have a topic prescribed that is journalism. So we will discuss the basics of journalism in today's class. Now, what is journalism? அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி ஜேர்னலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் இஸ் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஜென்ரலி கால்டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியா என்று சொல்லப்படுகிறது. மாஸ் மீடியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ் பிளஸ் மீடியா. மீடியா அப்படின்னா a channel of communication. மாஸ் அப்படின்னா a greater number of people. So a channel of communication which reaches a major number of people. அதுதான் மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியால நிறைய இருக்கு. அதுல ஜேர்னலிசம் என்பதும் ஒரு அங்கம். இட் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மாஸ் மீடியா. அப்போ இந்த மாஸ் மீடியால என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ் மீடியால ரிட்டன் ஃபார்ம் இருக்கு, ஸ்போக்கன் ஃபார்ம் இருக்கு, அண்ட் தேர் இஸ் ப்ராட்காஸ்ட் ஃபார்ம். ரிட்டன் கம்யூனிகேஷன், நம்ம கம்யூனிகேஷனுக்கு வர எல்லா டெர்மினாலஜிஸும் இங்கேயும் வரும். ரிட்டன் கம்யூனிகேஷன், oral communication, and then you have broadcast. Telecast na television, broadcast na radio signaling. Did you get all this information? Yes. Today, all the commercial on television, social media platforms, and then billboards are all used as method to reach the brands or to create an awareness. இப்போ நம்ம மீடியா அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மீடியா என்னன்னு பார்க்கணும். அக்கார்டிங் டு the general information available, there are two types of media, broad classification. One is traditional media, the other one is new age media. ஓகே, ட்ரெடிஷ்னலா ரொம்ப பழமையாக வெகுஜன பத்திரிகைகள்னு சொல்லுவாங்க. வெகுஜன மக்களை சென்று அடையக்கூடிய சேனல்ஸ், வெகுஜனம் அப்படிம்பாங்க. மீடியா இது மாஸ்னா வெகுஜனம் அப்படின்னா அதிகப்படியான மக்களை சென்று சேரக்கூடிய சேனல்ஸ். அப்ப அதை வந்து ரெண்டு குரூப். ஒரு காலத்துல ரொம்ப பாப்புலரா இருந்தது ட்ரெடிஷ்னல் மீடியா, இப்போ மக்கள் மத்தியில பாப்புலரா பயன்படுத்தப்படுவது நியூ மீடியா. அப்ப இந்த ட்ரெடிஷ்னல் மீடியாக்குள்ளார ரெண்டு குரூப் இருக்கு. என்ன அப்படின்னா இட் இஸ் கால்டு ப்ராட்காஸ்ட் மீடியா. அந்த ப்ராட்காஸ்ட் மீடியாக்குள்ளார என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ ஹாவ் டெலிவிஷன், அண்ட் டெலிவிஷனோட அசோசியேட் ஆகுறது டெலிகாஸ்ட், வீடியோ டெலிகாஸ்ட். டெலிகாஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட் தே ஆர் யூஸ்டு சினானிமஸ்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு காலத்தில் ரேடியோ மட்டும் கேட்டு வாழ்ந்த மக்கள், அதுக்கப்புறம் டெலிவிஷன் பார்த்து மகிழ்ந்த மக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மியூசிக், மூவிஸ் அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு போயிட்டோம் நியூ ஏஜ் மீடியாவில். ஓகே, அதுக்கப்புறம் பிரிண்ட் மீடியா ரொம்ப பாப்புலரான ஒரு மீடியா. பிரிண்ட் மீடியாக்குள்ளார என்னென்ன சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ், மேகசீன்ஸ், புக்ஸ், சைன்ஸ் அண்ட் பில் போர்ட்ஸ். நம்ம கடையில எல்லாம் தோணும் இல்லையா, அந்த மாதிரி பில் போர்ட்ஸ். அதுக்கப்புறம் நியூ ஏஜ் மீடியா அப்படின்னா நியூ ஏஜ் மீடியா இஸ் கனெக்டட் வித் இன்டர்நெட் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சேட்டிலைட்ஸ். இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு நியூஸ் ரொம்ப ஸ்விஃப்டா வந்து சேருது. எப்படின்னா வி கெட் இன்ஃபர்மேஷன் வயா வெப்சைட், via mobile applications, via email, via internet, via podcast, via smartphone, via YouTube and other video platforms. அப்புறம் blogs ன்னு இருக்கு. And the one who writes a blog is called blogger. அது வந்து ஒரு இன்டர்நெட் ஆன்லைன் டைரி மாதிரி. உங்களுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த பிளாக்ல நீங்க கொட்டி தீர்க்கலாம். அதுக்கப்புறம் விக்கி இஸ் a platform for you to share your thoughts. அதுக்கப்புறம் இ புக்ஸ் இருக்கு, ஆர்எஸ்எஸ் ஃபீட்ஸ்ன்னு இருக்கு, சோஷியல் நெட்வொர்க்கிங் இருக்கு, ஆன்லைன் மியூசிக்ஸ் பிளாட்ஃபார்ம் அதுவும் இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது த மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா த மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் பிரிண்ட் மீடியா. பிரிண்ட் மீடியால தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பத்திரிக்கை ஜேர்னலிசம்னா என்ன, ஊடகம். இந்த ஊடகம் அப்படிங்கும் பொழுது initially it was only print media. Now we have also included electronic media. இதா இருக்கீங்களா டீச்சர்ஸ்? Yes, sir. அப்ப print media அப்படின்னா it is
printed form of information and news which is gathered diligently. ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த நியூஸை கேதர் பண்ணி ஸ்விஃப்டா என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை சென்று சேரும் அளவுக்கு அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் நியூஸ் ஆகும். இமீடியசி இஸ் த நியூஸ். எதெல்லாம் இப்ப நடந்ததோ அதை சுட 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 மக்களை கொண்டு சேரணும். ஆறி போச்சுன்னா எப்படி வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆம்லெட் அப்படின்னு சொன்னா அதை சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், ஆறி போச்சுன்னா அது தூக்கி குப்பையில தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நியூஸ் அப்படின்னா இப்ப நடக்குது அப்படின்னா within the next few seconds, within the next few minutes should reach people, within at least within an hour மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அது நியூஸ், இல்லாட்டினா அது ஹிஸ்டரி. அப்ப ரொம்ப டிலிஜென்ட்டா, ரொம்ப ஸ்விஃப்டா, ரொம்ப வேகமா இந்த செய்திகளை சேகரித்து அந்த செய்திகளை ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்குள்ளார போட்டு அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் யாருடைய வேலை? ஒரு ஜேர்னலிஸ்டுடைய வேலை. ஓகே, சரி. பிரிண்ட் மீடியா அப்படிங்கும்போது பிரிண்ட் மீடியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா த இன்வென்ஷன் ஆஃப் த பிரிண்டிங் பிரஸ். பிரிண்டிங் பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரிண்ட் மீடியாங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ். அதுக்கு முன்னாடி ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் மட்டுமே இருந்தன. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நினைச்ச நிமிஷத்துல அப்படி ஒரு பட்டனை தட்டி விட்டா கடகடன்னு மிஷின் ஓடுது. I think teachers, there is some disturbance. Kindly mute your mics. Teachers, kindly check your mics. Mute yourselves. Before the public, what is the invention of printing press? என்ன நடந்தது அப்படின்னா there were copywriters. அப்படின்னா there were the people who were employed to make copies of one RK காப்பி. ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி ஒன்று செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை ஹேண்ட் ரிட்டனா எழுதி அதுதான் சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிதான் இருந்தது. அதனால நிறைய மக்களுக்கு அது போய் சேரவில்லை. அப்புறம் பிரிண்டிங் பிரஸ் வந்தது. பிரிண்டிங் பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல நிறைய ஒரு ஹிஸ்டரி ஆஃப் நியூஸ் பேப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அவ்வளவு டெக்னிக்கல் போக வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா we are not students of full-fledged journalism. நமக்கு basic information தெரியணும். அப்ப newspaper is considered to be the oldest form of mass media. Are you there with me, teachers? Sir. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே இந்த பிரிண்ட் மீடியா பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. Now we will get to know what is journalism. ஜேர்னலிசம் ஆவது என்ன? ஏன்னா நமக்கு மெயின் ஹெட்டிங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஜேர்னலிசம் அப்படிங்கிற வேர்டை நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு டிஃபைன் பண்ணுவோம். பட் த ஃபீல்ட் ஆஃப் ஜேர்னலிசத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஜேர்னலிசம் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் நியூஸ். ஒரு செய்தியை சேகரித்தல், அந்த செய்தியை ரெக்கார்ட் செய்தல், அது உண்மையாலுமே பயனுள்ள செய்தியா அல்லது நம்பகமான செய்தியா அல்லது போலியான செய்தியா? ஏன் அப்படின்னா வாய்மொழியா தான் நம்ம நியூஸை கேதர் பண்ண முடியும். ஒரு இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது அப்படின்னா நம்ம அதை கேள்விப்பட்டு யாராவது ஒருத்தர் அங்க இருந்து நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கீங்கன்னா, சார் இந்த இடத்துல பாம் பிளாஸ்ட் நடந்தது, அது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க போய் நீங்க இன்னொரு பர்சன்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணாம ஆமா தெர் வாஸ் பாம் பிளாஸ்ட்னு சொன்னீங்கன்னா உண்மையிலுமே அங்க பாம் பிளாஸ்ட் இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா அவர் வேற ஒரு மைண்ட் செட்ல பக்கத்துல ஏதோ வீட்டுக்குள்ளார இருந்திருப்பாரு. ஒரு 10 அணுகுண்டை சேர்த்து ஒன்னா வச்சிருந்திருப்பாங்க பசங்க. அதை கேட்டோன்னா ஐயோ பக்கத்துல ஒரு பெரிய அணுகுண்டு சோதனை நடந்ததுன்னு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாரு. அப்ப இஃப் யூ டோன்ட் வெரிஃபை then it is not a very good news. அதுக்கப்புறம் there is something called reporting and எதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா நல்ல அத்தன்டிக் இன்ஃபர்மேஷனை ரிப்போர்ட் பண்ணணும். So the gathering of news, the recording of news, the verification of news and the reporting of information, that is of great importance to the public. வெகுஜன மக்களை பாதிக்கக்கூடிய தகவல்கள், அந்த தகவல்களை சேகரித்து அதை வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்றது தான் ஒரு ஜேர்னலிஸ்டுடைய வேலை. அப்ப எது சார் நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூஸ் should be current, it should be timely, இம்மீடியட்டா, ஜஸ்ட் பிஃபோர், அண்மை செய்தி அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது இட் should be நியூஸ் worthy,
அப்ப நியூஸ் வர்தினஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வைங்க. we will be discussing all those things in the slides to come. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரலா ஒரு சில டெஃபினிஷன்ஸ் பார்க்கணும். அப்ப என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா how does it define journalism அப்படின்னு ஒரு சும்மா அப்படியே படிச்சுட்டு போவோம். Okay, according to Britannica Encyclopedia, journalism is the collection, preparation and distribution of news. மூன்று முக்கியமான ஃபங்க்ஷன். collection of news, அதுதான் நம்ம முன்னாடி gathering of news ன்னு சொல்றோம். then preparation of news, இப்ப நமக்கு வந்து நியூஸ் வந்து ரா ஃபார்மேட்ல வந்திருக்கும். ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி நமக்கு வந்து டைப் பண்ணி மொபைல்ல டைப் பண்ணி அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல் ஃபிளெஜ்டு அந்த ஃபார்மேட்டுக்கு வராது, ஒரு காம்போசிஷன் ஃபார்மேட் வராது, நியூஸ் ஆர்டிகல் ஃபார்மேட்ல வராது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதுல எதெந்த ஐடியாலாம் தேவையானது, எதெல்லாம் கட் பண்ணலாம், ஏன்னா அப்படியே நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ் தான் ஒதுக்கியிருப்பாங்க. ஏன் இந்தந்த பேஜ்ல இந்தந்த நியூஸ் இத்தனை வரிகள்ல தான் இருக்கணும்னு இருப்பாங்க. அப்ப நீங்க வளபலன்னு ஒருத்தர் ஒரு ஒரு பக்கம் நிறைய எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடிட் பண்ணி 10 லைனுக்குள்ள கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ஒரு சப் எடிட்டர் உட்காந்துருப்பார். அந்த சப் எடிட்டர் என்ன பண்ணுவார், இதுல மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு நோட் பண்ணி அதை ரீவேர்ட் பண்ணி பக்காவா ஒரு 14 லைன்ல இத்தனை வேர்ட்ஸ் வேணும்னு எடிட்டர் கேட்பாரு. அந்த வேர்ட்ஸ்குள்ள மாத்தி கொடுப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த நியூஸ். அண்ட் இந்த நியூஸை எந்த பேஜ்ல வைக்கலாம், ஃப்ரண்ட் பேஜ்லயா, இல்ல லாஸ்ட் பேஜ்லயா, இல்ல செகண்ட் பேஜ்லயா, தேர்ட் பேஜ்லயா, ஃபோர்த் பேஜ்லயா அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த ஒரு பேஜ்ல வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இல்லையா, இதை தான் நாம என்ன பண்றோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நியூஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் ரிலேட்டட் கமெண்ட்ரி அண்ட் ஃபீச்சர் ஆர்டிகல்ஸ் த்ரூ மீடியா as pamphlets, newspapers, newsletters, magazines, radio, motion pictures, television, books, blogs, webcasts, podcasts, email, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்தது தான் ஜேர்னலிசம். அதுக்கப்புறம் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அது வந்து ஜேர்னலிசத்தை எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் ஜேர்னலிசம் as the activity or profession of writing for newspapers. Basically, a journalist writes for a newspaper, then he writes for a magazine. இப்ப newspaper அப்படின்னா it should be something which is daily, அன்றாட நடக்கக்கூடிய தகவல்களை கொண்டு சேர்ப்பது தான் நியூஸ் பேப்பர். அதுலயுமே நியூஸ் பேப்பர்லயே வந்து வீக்லி நியூஸ் பேப்பர்லாம் ஒரு காலத்துல இருந்தது, மந்த்லி நியூஸ் பேப்பர்லாம். ஆனா அது எல்லாம் இன்னைக்கு எதுவா மாறிடுச்சு அப்படின்னா மேகசின்ஸா மாறிடுச்சு. கொஞ்சம் கிரியேட்டிவா இது வந்து டு த பாயிண்டா இருக்கும் நியூஸ் பேப்பர், அங்க மேகசின்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கலர்டா இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னைக்கு நியூஸ் வெப்சைட்ஸ் வந்துருது. இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ற வேலை யாருடைய வேலை அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்டுடைய வேலை. சரி, who is a journalist அப்படின்னு கேட்டீங்கன்னா, a person who is involved in the work of gathering news, preparing news and distributing news. Such a person is called a journalist. இந்த ஜேர்னலிஸ்ட் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க சார் அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணுவாங்க, மேகசின்ல ஒர்க் பண்ணுவாங்க, வெப்சைட்ல ஒர்க் பண்ணுவாங்க. சம்டைம் தே ஒர்க் ஃபார் த டெலிவிஷன் ஆர் த ரேடியோ ஸ்டேஷன். அண்ட் வாட் இஸ் த டிஃபைனிங் குவாலிட்டி ஆஃப் அ ஜேர்னலிஸ்ட்? ஒரு ஜேர்னலிஸ்டுக்கான முக்கியமான மிக முக்கியமான ஒரு பண்பு நலன் என்ன அப்படின்னா கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டினா தமிழ்ல என்னன்னு சொல்றோம்? What do you mean by curiosity? நம்ம கியூரியாசிட்டின்னு சொல்லி பழகிட்டோம் இல்லையா டீச்சர்ஸ்? இன்ட்ரெஸ்ட் கியூரியாசிட்டி ஒண்ணா? ஆர்வம் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஓகே, அந்த வேர்டை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. டு பி கியூரியஸ் அப்படின்னா இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, கீன். டு பி வெரி கீன், டு கீன்லி வாட்ச் ஃபார் த நியூஸ். அதுக்கு இன்னொரு வேர்டு பின்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், டு ஹாவ் அ நோஸ் ஃபார் த நியூஸ். அப்படின்னா ஒரு நாய் வந்து எப்படி வந்து மோப்பம் பிடிக்குமோ அந்த மாதிரி எங்க தகவல் கிடைக்கும், எங்க டேட்டா கிடைக்கும், எங்க ஃபேக்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நாய் போல மோப்பம் பிடித்து கொண்டு இருக்க வேண்டியது ஒரு ஜேர்னலிஸ்டுடைய நேச்சர். அண்ட் a good journalist is a very good reader. He is not just a reader of books, he is the reader of men and the happenings around the world. Right? And now, what is the writing style of journalism?
The ABCs of news writing னு சொல்லுவாங்க அத. What is the ABCs of news writing? ABC. A means accuracy. A news writer and the writing of a news paper writer should be accurate. டேட்டால கொஞ்சம் கூட பிசிறு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட பிழை இருக்கக்கூடாது, அக்யூரேட்டா இருக்கணும், டு த பாயிண்டா இருக்கணும். நம்பர் 2, அக்யூரேட்டா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அவளவல கொலகலன்னு எழுதக்கூடாது. இட் should be very brief, concise. The third one is clarity. Accuracy, A for accuracy, B for brevity. Brevity na short, concise, pithy. The third one is clarity. That is the hallmark of a newspaper writing. So, who is called the father of journalism? In the West, இந்தியால வேற ஒருத்தர் இருக்காரு. இது வந்து in America. Journalism thrived in America. ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு டிசிப்ளினா மாறினது அமெரிக்கால தான். அப்ப who is called the father of journalism or who is called the father of modern journalism என்ற கேள்வி கேட்கப்படலாம். அப்ப அதுக்கு ஆன்சராக எது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is Joseph Pulitzer. He is called the father of journalism. Okay, Joseph Pulitzer is called the father of journalism. யார் இவரு அப்படின்னா, he is a Hungarian born and in 1847 he immigrated to United States of America. Okay, அவர் ஹங்கேரியில 1847ல பிறகுறாரு. 1864ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால வராரு. அவர் எந்த நியூஸ் பேப்பரோட ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஆனா he was known for propagating a type of journalism called yellow journalism. yellow journalism அப்படின்னா ரொம்ப ரொம்ப சென்சேஷனல் நியூஸ பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர்ல அவர் வந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டா இருந்தாரு. அண்ட் என்ன பண்ணாரு, he actually published blatant sensationalism during Spanish American War of 1898. ரொம்ப துணிச்சலா சென்சேஷனல் நியூஸ் அப்படிங்கிற விஷயங்களை இவரு 1898ல பப்ளிஷ் பண்ணாரு. and that came to be known as yellow journalism. Are you there, teachers? Yes, sir. Yes, While sir. we speak about the history of journalism in America, we will speak more about Joseph Pulitzer. ஆனா ஜோசப் புலிட்சரை வைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால the highest award given to journalist is Pulitzer Award. And என்ன பண்ணாரு அவருன்னா, நிறைய because of his popularity he earned a lot of money, and with the money he created an endowment in the Columbian University School of Journalism, which opened in 1912, and there he established the prestigious Pulitzer Prize, which is awarded annually since 1917. 1917ஆம் ஆண்டு முதற்கொண்டு அவரது பெயரில் ஒரு பெரிய என்டோமெண்ட் உருவாக்கினாரு. அந்த புலிட்சர் பிரைஸ் என்ற ஒரு பிரைஸ் வந்து கொடுக்கப்பட்டது. எதுல ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க அப்படின்னா, they started giving Pulitzer Prize for the best journalist. ஆனா இன்னைக்கு it is also extended to different art forms including literature. You know what is the highest literary award given to a writer in America? Highest literary award? One of the highest literary award is Pulitzer Prize for poetry. Pulitzer poetry, Pulitzer Prize for fiction அப்படின்னா, Pulitzer Prize for drama அப்படின்னா டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. இதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜேஎஸ்என் இங்கிலீஷ் லேர்னிங் அந்த இதுல போயிட்டு யூஜி டிஆர்வில வீடியோஸ் போட்டிருக்கேன். அபவுட் மேன் புக்கர் பிரைஸ் அவார்ட், புலிட்சர் பிரைஸ் அவார்ட், நோபல் பிரைஸ் அவார்டை பத்தி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுல எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருக்கேன் ரிகார்டிங் புலிட்சர் பிரைஸ் ஆல்சோ. அதையும் நீங்க பார்க்கலாம். நவ் கமிங் டு இந்தியா, ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிகே. இவரு இந்தியன் கிடையாது. he is an Englishman who actually kick-started journalism in India. He is a British man who came to India and he started newspaper here. And James Augustus Hickey,
இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, he established Bengal Gazette in Calcutta in 1780. லாஸ்ட் டைம் இதுதான் கேட்டிருந்தாங்க. Bengal Gazette, when was it founded? It was founded in 1780. நெட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் பெங்கால் கெசெட். பெங்கால் கெசெட் எங்க தொடங்குனது அப்படின்னா, it was founded in Calcutta in 1780 and the person who founded it was James Augustus Hickey. And this Bengal Gazette உடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, it was criticizing East India Company. அது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டையும் ரொம்ப அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணதுனால this newspaper was seized in 1982. 2 வருஷம் டைம் தான் அதனுடைய ஃபங்க்ஷனிங். 2 வருஷத்துல அந்த கம்பெனியை என்ன பண்ணாங்க, முடக்கி போட்டு விட்டார்கள். யாரு முடக்குனது? யாரு முடக்குனது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகளை பத்தி பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாவே எப்பொழுதுமே ஆபத்து தான். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ முக்கியமான டீட்டெயில்ஸா அப்படி நான் கொடுத்துக்கிட்டு வரதுனால, ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஜேர்னலிசம் பார்த்தாச்சு, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம் பார்த்தாச்சு. இப்போ ஜேர்னலிசம் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஜேர்னல். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் journal? What is the root word meaning அப்படின்னு பார்க்க போறோம். What is a journal? A journal அப்படின்னு சொன்னா, it is a daily record of events, news and business account, etc. It's a daily record. அன்றாட நடக்கக்கூடிய தகவல்களை, the events may be daily occurrence or of many days. அதுக்கப்புறம் இதனுடைய occurrence எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு காலத்துல it was issued at a regular interval, sometime as weekly, bi-weekly, fortnightly, monthly, biannual. But ஒரு காலத்துல இந்த ஜேர்னல் கேட்டகரிக்குள்ளார தான் டெய்லி நியூஸ் பேப்பரும் வந்தது. ஒரு காலத்துல டெய்லி நியூஸ் பேப்பர் கூட எந்த கேட்டகரியில தான் வச்சிருந்தாங்க? ஜேர்னல் கேட்டகரிக்குள்ள தான் வச்சாங்க. அப்ப இந்த வேர்டு ஜேர்னல் எங்க இருந்து வருது அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் diurnales, which means a daily record of events. The word journal அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வேரில் இருந்து தான் வருது. அந்த லத்தீன் வேர் என்ன, லத்தீன் ரூட், அந்த லாட்டின் ரூட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் diurnales. Diurnalesனா a daily record of happenings. இந்த இன்ஃபர்மேஷன் புரிந்ததா? அடுத்தது போவோமா? Yes, sir. Okay. Now we are moving to the next slide. Okay, previous slide போடுச்சு. Now, இது ஏற்கனவே வந்தது. Now we are getting into the history of journalism down the ages. இப்போ வாட் இஸ் த ஹிஸ்டரி ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த புக்கு போனீங்கன்னாலும் யூ வில் பி ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம்ட் அபவுட் ஆக்டா டயோர்னா. ஆக்டா டயோர்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்டிங் இருந்தது. இட் வாஸ் வெரி பாப்புலர் டியூரிங் சீசர்ஸ் டைம். இன் சீசரின் காலத்தில் ரோமாபுரியில there was a newspaper. அந்த நியூஸ் பேப்பருடைய பேர் வந்து ஆக்டா டயூர்னா. ஆக்டா டயூர்னா இங்கிலீஷ்ல ஆக்ஷன்ஸ் ஆஃப் த டே. அன்றன்று நிகழ்வு, செனட்ல என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சீசர் வந்து எழுதி வைக்க சொன்னாரு. அதை எதுல எழுதுனாங்க அப்படின்னா, இட் வாஸ் ரிட்டன் ஆன் அ டேப்லெட் அண்ட் இட் வாஸ் பேஸ்டட் ஆன் த வால் ஆஃப்டர் ஈச் மீட்டிங் ஆஃப் த செனட். ஒவ்வொரு நாளும் செனட் கூட்டம் முடிந்த பின்பு ஒரு டேப்லெட்ல எழுதி அந்த செவரில் அது தொங்க விடப்பட்டது. இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்க்குலேஷன். பட் நிறைய பீப்புள் டிட் நாட் ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து பாலிடிக்ஸ். சாதாரண மனுஷனுக்கு அந்த டைம்ல வந்து இதெல்லாம் படிக்கணுங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால ஆக்டா டெரினா வாஸ் நாட் so well received by people, but it was very useful as a historical record. சரியா? அடுத்தது போகணும்.
ஆஃப்டர் ஆக்டா டைரினா என்ன போயிடுது? ஆஃப்டர் ஆக்டா டைரினா ரொம்ப முக்கியமா there were a few factors which contributed to the development of journalism. இன்னைக்கு ஜேர்னலிசம் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு சில காரணிகள் இருந்தன, கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் இருந்தன. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஒன், த ஆர்ட் ஆஃப் பேப்பர் மேக்கிங் இன் சைனா இன் த 19th century. இந்த பேப்பர் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்ததே அந்த சைனீஸ் தான். அது ஏறக்குறைய 9ஆம் நூற்றாண்டுல அந்த ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது. அந்த பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜேர்னலிசம் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் ராபிட்லி. அதற்கு அடுத்த முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னா, தி இன்வென்ஷன் ஆஃப் த பிரிண்டிங் மெஷின் பை ஜொஹான் குட்டன்பர்க். ஜொஹான் குட்டன்பர்க் என்பவர் ஒரு ஜெர்மன். அவர் என்ன பண்ணாருன்னா, he actually invented the printing machine in a place called Mainz in the year 1448. ஏறக்குறைய அது 15ஆம் நூற்றாண்டு. அந்த டைம்ல அவர் பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிண்டிங் மிஷின் அவர் பிரிண்ட் பண்ணும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெஃபர்மேஷன் ஸ்டார்டட் இன் ஜெர்மனி. அங்க மார்ட்டின் லூதர்னு ஒருத்தர் இருந்தாரு. நீங்க அதை பத்தி நான் அதிகமா பேச வேண்டியது இல்லை. அந்த மார்ட்டின் லூதர் என்ன பண்ணாரு, he actually started the vernacular translation of the Bible into local Germany. And because of the printing press, the Bible was printed in German language and it was circulated to a lot of people, and that led to the Reformation movement. And Germany became completely Lutheran or Protestant. இதே அப்படியே கொஞ்சமா அப்படியே பிரிண்டிங் பிரஸ் வந்து ஜெர்மனியில கண்டுபிடிச்சோன்னே 1476ல வில்லியம் கேங்ஸ்டன் அப்படின்னு ஒரு பப்ளிஷர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, he introduced printing press to England. உடனே என்னாச்சு, இங்கிலீஷ் பீப்புள் வேர் theater goers, at the same time they were book lovers. They started reading a lot of books, and a lot of books were printed, and there were newsletters which came into existence. The earliest news book was published in 1573. And what did it contain? It contained a description of one important event of national importance. இந்த தேசத்திற்கு முக்கியமான ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை பத்தி ஒரு அழகான ஒரு வர்ணனை கொண்டு இருந்தது. அதுதான் நியூஸ் புக். அது எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா 1573. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த நியூஸ் பேப்பர், அந்த ஜேர்னலிசம் அப்படி படிச்சுக்கிட்டு வரும்போது we need to come about this. என்ன அப்படின்னா, கொர்னாட்டோஸ். கொர்னாட்டோ என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கொர்னாட்டோ இஸ் ஒன் பேஜ் நியூஸ் ஷீட், ஒரு பக்கத்திலான நியூஸ் பேப்பர். அது அதுல என்ன இருந்தது அப்படின்னா, it is a one sheet newspaper about specific event, and it was printed in English but not in England. It was printed in Holland in 1620. ஹாலண்ட்ல இந்த ஒரு பத்திரிகை, ஒரு பக்க பத்திரிகை என்பது பப்ளிஷ் பண்ணப்பட்டது. and it was imported to England by English book sellers, and because it was very popular among English people, then English people started developing their own versions of Cornetto. சரி, இப்ப இங்கிலாந்து வேர்ல்டுல இந்த நியூ ஷீட்ஸ் அப்படிங்கிறது பாப்புலர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. who were responsible for this new sheets becoming popular? Number one, Nathaniel Butter என்ற ஒரு அறிஞர். அதற்கப்புறம் தாமஸ் ஆர்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர். அதுக்கப்புறம் நிக்கலஸ் போன். இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க, they were consecutive editors of Cornetto in Britain. and என்னாச்சு, in 1641 one sheet newspaper started declining. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் டெய்லி அக்கவுண்ட் ஆஃப் லோக்கல் நியூஸ் started appearing in other news sheets. ஒரு காலத்துல ஹாலண்ட்ல இருந்து
தான் நியூஸ் அந்த கொர்னாட்டோங்கிறது பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து இங்கிலாந்துல கொண்டு வந்து எடிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இங்கிலாந்து எடிஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் கொர்னாட்டோ டிசப்பியர்ட் ஃப்ரம் இங்கிலாந்து. ஏன் அப்படின்னா லோக்கல் நியூஸ் ஷீட்ஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் விச் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு லோக்கல் நியூஸ். ஷால் வி கண்டினியூ டீச்சர்ஸ்? ஐடியாஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Yes, sir. Yes, sir. We will speak about growth of journalism in Britain. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிட்டன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இங்கிலீஷ் ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஹேப்பனிங் என்ன அப்படின்னா there was a power struggle around 16th century. What do we call it? யாரெல்லாம் who were fighting with one another? We call it as the English Civil War. English Civil War was fought between two groups. Who are the members of the two groups? England and France. Madam, அது வந்து 100 years war. I'm speaking Yes, about sir. civil war. உள்நாட்டு சண்டை, உள்நாட்டு யுத்தம். ரெண்டு கூட்டத்துக்கு இடையே சண்டை நடந்தது அரவுண்ட் 1642 to 1660. It has remained closed. யார் யாரு? One is the monarch, the other one is the parliament. ஒரு சைடு அரசன், அந்த அரசன் ஒருத்தன் இருந்து அவன் வந்து ஒரு புது ரைட் கொண்டு வந்தான். இட் இஸ் கால்ட் the divine right of the king theory. Charles the first. Charles the firstக்கும் பெரிய பவர் ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் சைட்லயும் இந்த கிங்குடைய சைட்லயும் என்ன பண்ணாங்க, there were writers who took stand, who were separated between these two groups. யாரோ மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. கைண்ட்லி செக் யுவர் மைக்ஸ் அண்ட் மியூட் யுவர் செல்ஸ் டீச்சர்ஸ். இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா the publishers of newspaper, the publishers of journals, they actually took sides. They were on the side of the monarch. Some people took side with the parliament and they started writing their views. And that is called diurnals. Diurnals are daily record of events. அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா in 1660 1660 ஆண்டு இங்கிலீஷ் லிட்ரரி ஹிஸ்டரியில அது ஒரு முக்கியமான ஆண்டு. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? 1660. நார்மன் கான்க்வெஸ்ட் சார். மேம் 1160 கிடையாது, 1660. 16ஆம் நூற்றாண்டு. 1660. Restoration. It's called restoration. What is restoration அப்படின்னா the restoration of monarchy. மீண்டும் அரசாட்சி முடியாட்சி கொண்டு வரப்பட்டது. ஏன் அப்படின்னா 1642ல என்ன நடந்தது? ஏறக்குறைய 41-42ல பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட் வாஸ் beheaded. அவன் தலை துண்டிக்கப்பட்டது. துண்டிச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா they established the rule of the interregnum, the rule of the commonwealth, the rule by Oliver Cromwell. Oliver Cromwell was called the Lord Protector of England. அவர் தலைமையில ஆட்சி நடந்தது. அது எது வரைக்கும் அப்படின்னா 1958 வரைக்கும். 58ல இருந்து ஒரு 2 வருஷம் வந்து ஒரு இடைப்பட்ட வருஷம் 1660வது வருஷம் monarchy was established. மீண்டும் சார்ல்ஸ் the second was brought to England and he was made the king of England. அவன் வந்தோடனே என்ன பண்ணா அப்படின்னா he granted monopoly publication rights to a particular newspaper called Oxford Gazette. மோனோபோலினா சார் மற்றவங்களுக்கெல்லாம் நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், நீங்க எல்லாம் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, நான் எந்த பப்ளிஷரை எந்த ஒரு ஜேர்னலை அப்ரூவ் பண்றேனோ அவங்க மட்டும் நீங்க கடை வச்சுக்கலாம், நீங்க கடையை போட்டு என்ன பண்ணலாம், நியூஸ் பேப்பர் வித்துக்கோங்க, நியூஸை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லி அவரு மொனோபொலி பப்ளிகேஷன் ரைட்ஸ் கொடுத்தாரு. மொனோபொலி ரைட் அப்படின்னா டாமினேஷன் ரைட்.
மற்ற ஜேர்னல்ஸுக்கு ரைட்ஸ் கொடுக்காம he gave rights to the Oxford Gazette and which became the official voice of the king. the king என்னவெல்லாம் சொல்லணும்னு நினைச்சாரோ அது எல்லாம் எது மூலியமா தான் மக்களுக்கு போய் சேர்ந்தது? ஆக்ஸ்போர்ட் கெசெட். ஆக்ஸ்போர்ட் கெசெட் போய் சேர்ந்தது. அப்புறம் இந்த ஆக்ஸ்போர்ட் கெசெட் எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1665 and later it was renamed as London Gazette. And in the London Gazette என்ன பண்ணுச்சு? It used a formula of foreign news, official information, regular proclamation and local news. இது எல்லாமே உள்ளடக்கி தான் அவங்களுடைய பப்ளிகேஷன் இருந்தது. அப்ப லோக்கல் நியூஸ பத்தி லோக்கல் நியூஸுக்குன்னு ஒரு தனி செக்மெண்ட், ஓகே, ரெகுலரா மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ப்ரொக்ளமேஷன், அரசன் சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்புறம் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அபிஷியல் பாலிசிஸை பத்தி இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஃபாரின்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் ஒரு கலவையா ஒரு பர்டிகுலர் ஃபார்முலைக் ப்ரொபோஷன்ல இவர் வச்சு பப்ளிஷ் பண்ணாரு. அண்ட் திஸ் Oxford Gazette or London Gazette, it became the model for the first colonial newspaper. இதுதான் கேட்பாங்க, what served as the model for the first colonial newspaper அப்படின்னு கேட்டா இமீடியட் ஆன்சர் என்னன்னு சொல்லணும்? லண்டன் கெசெட். அவ்வளவுதான், லண்டன் கெசெட் அப்படின்னு சொல்லணும். இது 16ஆம் நூற்றாண்டுல, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டுன்னு வந்தீங்கன்னு வச்சுங்களேன். 18ஆம் நூற்றாண்டு எதுக்கு பேர் போனது? In English world, 18th century is a very important century because that is the period of periodical essays. அந்த பீரியட்ல எழுதப்பட்டது எல்லாம் என்னன்னு சொல்றோம்? இட் இஸ் கால்டு பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ். எஸ்ஸேஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் தான் உருவானது. அப்ப அந்த டைம்ல இருந்த முக்கியமான ஜேர்னல்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹென்ரி ஃபீல்டுங்கும் டேவிட் டேனியல் டிஃபோ, அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா they were writing essays for a journal called The Review. அப்புறம் Jonathan Swift, Addison Steele, they contributed regularly essays, prose essays to the Tatler, the Spectator and the Guardian. அப்புறம் Dr. Samuel Johnson, he actually contributed articles to the Rambler and the Idler. And இது இல்லாம ஒரு 2-3 விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, ஒன்னு coffee houses and ale house. இது என்ன சார் அப்படிங்கன்னா, coffee house, ale house was a place where the intellectual people gathered. They discussed on social issue, political issue, cultural issue and literature. இது என்ன ஆச்சு அப்படின்னா, it was recorded and it was circulated among people, and all these things led to the development of journalistic writing. Okay, are you there, teachers? Yes, sir. Yes, sir. Okay. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, with the advent of modern scientific invention, modern scientific invention என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு டெலிகிராம், தென் டெலிஃபோன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள வந்தோன்னே ஜேர்னலிசம் started growing bigger and bigger in size. இதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the introduction of shorthand. Introduction of shorthand also enhanced and furthered the cause of journalists. என்ன அப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் ரொம்ப வேகமா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். ஆனா நம்ம நார்மலா உட்காந்து எழுதுனீங்கன்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், கிளாஸ் ரூம்ல நம்ம நோட்ஸ் எழுதுறதுக்கே ரொம்ப தடுமாறுறோம். ஆனா if you have learned the art of shorthand, it will be very easy to jot down all the major information, and after when you have little time, போய் உட்காந்து அந்த ஷார்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை பார்த்து நீங்க அந்த நியூஸ் ஸ்டோரியை டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டைம்ல இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற அந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுல நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. அங்க ஒரு ஹைரார்கி உருவாச்சு. ஹைரார்கி அப்படின்னா படிநிலை, பவர் ஸ்ட்ரக்சர் உருவாச்சு. அதுல who became the topmost person அப்படின்னா who became the kingpin of a newspaper அப்படின்னு கேட்டீங்கன்னா, the topmost man of a newspaper யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, editor. He is the authority of a newspaper. Who is the official head of a newspaper அப்படின்னு கேட்டீங்கன்னா,
the editor. The editor is in charge of the newspaper. He is legally responsible for the newspaper. He is the one who decides what to be printed in a newspaper. ஒருவேளை பிரிண்டட் நியூஸ்ல ஏதாவது எரர் வருது, யாரோ ஒருத்தர் கேஸ் போடுறாருன்னா யார் மேலதான் கேஸ் போட முடியும்? நியூஸ் பேப்பர் ஓனர் மேல கேஸ் போட முடியாது, அந்த எடிட்டர் மேலதான் கேஸ் போட முடியும். ஓனர் வேறையா இருப்பாரு, எடிட்டர் வேறையா இருப்பாங்க. அப்ப அந்த எடிட்டர் is the one who controls his organization. He is the sovereign in the organization. அவர்தான் king, he is the god of that institution. அந்த அளவுக்கு பவர் அவரிடம் இருந்தது. அதே காலகட்டத்துல என்ன ஆச்சு? who is the editor? what is the role of an editor? who is a news reporter? அவருக்கு என்ன ரோல்? what is the role of a sub editor? அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிளியரா டிஃபைன் ஆகியது. இது வந்து இந்த ஜெர்னலிசம் அப்படிங்கிறது ஒரு பக்காவான டிசிப்ளினா எவால்வ் ஆகும்போது இந்த ரூல்ஸ், அந்த என்ன சொல்ற ரோல், அதுவும் கிளியரா டிஃபைன் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் நியூஸ் ஏஜென்சிஸ் நியூஸை கேதர் பண்ணி நியூஸ் பேப்பர்ஸுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் நியூஸ் கொடுக்க மாட்டாங்க. நியூஸ்பேப்பர் ஆல்சோ borrows நியூஸ் ஃப்ரம் நியூஸ் ஏஜென்சி. இப்ப பிரிட்டன்ல ரொம்ப பெரிய நியூஸ் ஏஜென்சி அப்படின்னா ரூட்டர் இஸ் ஏஜென்சி. இந்த ரூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பிரிட்டன்ல நடக்கக்கூடிய எல்லா நியூஸையும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் எல்லா ரீஜன்லயும் அவங்களுக்கு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அங்க இருந்து இப்போ எல்லாம் ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா டெலிகிராம் மெசேஜ் வந்தது. அப்புறம் டெலிகிராம் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை இன்டர்நெட், இமெயில். இன்னைக்கு அதையும் தாண்டி அட்வான்ஸ்டா நிறைய இன்ஃபர்மேஷன் டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அது மூலியமா தகவல் வரும். அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. இப்ப இந்தியால இருந்து நம்ம திருச்சியில இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருச்சியில ஒரு ஹிந்துவுடைய எடிஷன் இருக்கு. இப்ப இவங்களுக்கு ஃபாரின் நியூஸ் காலத்துக்கு நியூஸ் வேணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிட்டன்ல இருந்து நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நியூஸ் ஏஜென்சி அல்லது 2-3 நியூஸ் ஏஜென்சி இருக்கும். எல்லாத்தோடையும் ஒரு டைப் வச்சிருப்பாங்க. அங்க இருந்து நியூஸ் எல்லாம், முக்கியமான நியூஸ் எல்லாம் அனுப்பி விடுவாங்க. அண்ட் அந்த நியூஸ் எல்லாம் எடிட்டர் என்ன பண்ணுவாரு, இதுல எது நம்ம போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணுவாரு. ஓகே, ஐ திங்க் we will break here for some time and then get back for development of journalism in America.